நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு என்ன? சதா என்ற பேரிலே மத்து நயவச்சக்கமே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. எவனை இருந்தா எனக்கு என்ன? என்ற பேரில் மட்டும் நயவச்சகரே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான் எப்படி தர்மம் செய்யணும் சொல்லி. அதுதான் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையிலையும் அவங்க செஞ்சு காட்டிக்கிறான். பெருமைக்கு மாவிடிக்க கூடாது, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாது. எதை கொடுத்தாலும் உங்களோட சொந்த சல்லியில் கொடுங்க, ரகசியமான முறையில் கொடுங்க. இப்படி தான் சொல்லிக்கிறான். அது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதே மாதிரி அந்நிய சகோதரர்கள் அவங்களும் அவங்களோட மதத்தில் சொன்ன மாதிரி பெருமை இல்லாமல் சீக்ரெட்டாக அவங்களோட உழைப்பால் கொடுக்குறாங்க. அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு நபர் ஒருத்தரிக்கிறார், விஜய் டிவியில் இருக்கிற பாலா. அவரை பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் அவரோட வீடியோவில் எனக்கு பிடிச்ச வீடியோ இன்றைக்கி அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்துட்டு வாங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் தரேன். விஜய் டிவி கேபிவி பாலாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் போன் பண்றாரு. நீங்க செய்யற உதவிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனிமேல் இந்த நாட்டுல இருக்க போறதில்ல. எனக்கு ஈஸியால 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த உங்க பேர்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை கேட்டு அதிர்ச்சியான பாலா, சார் அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்களே வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த கோடீஸ்வரர் பாலாவை ஒரு ஸ்வீட் கடையில மீட் பண்றாரு. நான் இடத்த உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன், நீங்க ஏன் வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாலா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அதை நம்ம சொந்த காசுல இருந்தா உதவி செய்யணும். அடுத்தவங்க காசை வாங்கி உதவி செய்யறதுக்கு நாம எதுக்கு, அதை அவங்களே செஞ்சுட்டு போயிடலாம்ல அப்படின்னு எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லிருக்காங்க சார். நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை நேரடியாவே மத்தவங்களுக்கு செஞ்சிருங்க, எனக்கு இந்த இடம் வேணாம் சார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ஆச்சரியமான அந்த கோடீஸ்வரர், நான் உங்களை மாதிரி எத்தனையோ பிரபலமானவங்கள்ட்ட போன் பண்ணேன், எல்லாருமே எப்ப ரெஜிஸ்டர் வச்சுக்கலாம், எப்ப இந்த இடத்தை என்னோட பேருக்கு மாத்தி கொடுப்பீங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் அந்த பெருந்தன்மையோட வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தவங்க காசை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதுல பெருமை அடைகிற இந்த காலத்துல தன்னோட சொந்த உழைப்புல அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுற பாலா மிக உயர்ந்த மனிதர் தான். இதை பத்தி மை மக்களே, இந்த பாலாவை பார்த்தீங்களா? தங்கமான மனுஷன், புகழணும். இதே மாதிரி ஆள்வெல்லாம் புகழ்றதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு இந்து சகோதரராக இருந்தாலும் அவரோட குணம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சொந்த உழைப்பில் கொடுக்கணும், தர்மம் செய்கிறேன்டா. மற்றவன்ட காசை வாங்கி நான் தான் செஞ்சேன், இது நான் தான் கட்டி கொடுத்தேன், நான் தான் இவங்களுக்கு தின்ன கொடுத்தேன், எவனோ அனுப்பி இவர் செஞ்சதுக்கு இவர் தான் பேர் போட்டுக்கொள்கிறாரு போட்டில். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் கேட்குறேன், பச்சையாக சொல்கிறேன். இந்த பாலா சகோதரர்கிட்ட மூத்திரத்தை குடித்தாலும் இந்த மண்டப்பஜிலிக்கு புத்தி வருமோ வராதோ எனக்கு தெரியாது. பாலா, உங்களை நான் பாராட்டுறேன். நீங்கள் இந்த மனநிலையோடு இதே மாதிரி நிறைய சர்வீஸ் உங்களோட தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட முழு இந்தியாவுக்கும் செய்யணுன்னு நான் உங்களை வாழ்த்துறேன். எல்லாம் என்றைக்குமே சொல்லில்ல சதகை செய்கிறதுக்கு புரோக்கர் வைக்க சொல்லி. ஆனால் இவன் சதகை புரோக்கர் தான். இந்த சதகைக்கு இவன் மாமாவேல பார்க்குறான். பச்சையாக சொல்ல போனான், கொடுக்குற உங்களுக்கும் பொருசனம் இல்லை, எடுக்கிற அவங்களுக்கும் பொருசனம் இல்லை, நடுவில் இருக்கிற இவனுக்கும் எந்த நன்மையும் இல்லை, யாருக்கும் எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. மற்றது நான் உங்களுக்கு நேற்று ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். இவரை புகழ்ந்து ஒரு மௌலவி ஒன்று பேசினாருண்டு. அவரோட டீட்டெயில்ஸை ஒரு 3 நாளில் கலெக்ட் பண்ணி நான் அவருக்கு பயானோன்னு சொல்ல போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஐ திங்க் குட் யூ ரிமெம்பர் தட். இப்போ அவரோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு உடனடியாகவே எல்லாம் வந்துடுச்சு. அவரோட ஹிஸ்ட்ரியோட அவரோட பேர் யவுமுதீன் காக்கான்னு சொல்கிறேன். இவர் எட்டி போல, ஆனால் பூர்வீகம் அந்த மெனிக்க மிதியாலயே தான். ராஜா, நீங்கள் மௌலவி இல்லை, எங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி நீங்கள் ஒரிஜினல் மௌலவியே இல்லை. நீங்கள் இவனோட நிறைய கூத்து போட்டிக்கிறீங்க, நீங்கள் மௌலவி கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஐ எம் ரைட்? எஸ் ஓ நோ சே. நீங்கள் மௌலவியே இல்லை, யவுமுதீன் காக்கா. உங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எங்களுக்கு இப்போ வந்துடுச்சு. இவனை சப்போர்ட் பண்ணி தானே பேசுனீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு இனி பயானோன்னு செய்ய போகிறேன். இவனை பார்த்ததே இல்லைன்னு வேறு பொய் வேறு சொன்னீங்கன்னா, இவனை பார்த்தது இல்லைன்னு பொய் வேறு சொன்னீங்க. மற்றது இவன் வாயை திறந்தா பொண்ணான வார்த்தைகள் இவன் கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கி பொண்ணான வார்த்தைகள் தான் இவன் பேசுவாண்டு அதுக்கு மேலே பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கொண்டே போகிறீங்க. கட்டாயமோட ஃபோட்டோ வரங்காட்டும் பெண்டிங்லேக்கு வந்துடும், குயிக்காக வந்துடும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பயானோன்னு பண்ண போகிறேன். இவனை புகழ்ந்து பேச போகலே நினச்சேன் நீங்கள் கல்லில் போயா தான் இருப்பீங்கன்னு. அது மாதிரி சரி, எப்படி எங்களோட கல்குலேஷன். அல்லாஹ்க்கு பயந்தவன், உண்மையான இஸ்லாமியன், ஒரிஜினல் மௌலவி, இவனை பற்றி எவனுமே புகழ்ந்து பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் ஒரிஜினல் மௌலவியாகவே இருக்க மாட்டான்.
யமுதீன் பேக்ரவுண்ட் வாய்ஸாக கொடுக்குறீங்க இருங்க உங்களோட ஃபோட்டோ வந்த பிறகு உங்களுக்கு நான் பயன் பண்ணுறேன் இருங்க. மை மக்களே, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். மதரசாவில் பள்ளியில் வேலை செய்கிற அசத்மால் மௌலைமா இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று இல்லை. கலெக்ஷன் கிடைக்கிறத வச்சு அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் இவன் ஒரு மௌலைக்கு 1 லட்சம் கொடுக்கணும், பெரிய மௌலவிக்கு குட்டி கல்லனுக்கு 50,000 கொடுக்கணுன்ட்டு ஃபேஸ்புக்கில் இவன் பேஜில் போட்டு எப்படி இவன் சொல்லுவான். இப்போ அதுக்கு சில இழிச்சா வாயன்கள் சம்டைம் சொல்லக்கூடும். இவன் வட்டி சல்லி வரதான் மிக்க இந்த வட்டி சல்லியை இந்த மௌலவிகள் கொடுக்குறேன்னு சில மூதைகள் அப்படி செய்கிறது ஆயிக்குமே. இந்த வட்டியில் ஆல்ரெடி இவன் கை வச்சவன். ஸ்ரீலங்காவில் எந்த பள்ளியிலையோ எந்த மதரசாலையோ இப்படி மௌலவிக்கு காசு போடுங்கன்னு சொல்லி போஸ்ட் போட மாட்டாங்க. இவன் மரண போஸ்ட்டே போட்டவன் தானே சந்தா கெடுக்கணுண்டு. இதெல்லாம் அவனுக்கு பெரிய வேலை இல்லை. நாங்கள் இவனை ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இவன் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தான் எங்களுக்கு ட்ரம்ப் கார்டு. அதை வச்சு தான் நாங்கள் இவனை செஞ்சு கொண்டு இருப்போம். இவன் எப்போ இந்த வீடியோ நிப்பாட்டி உழைக்க போகிறான் அன்றைக்கும் நாங்கள் இவன் விஷயத்துலேருந்து ஓய்வு பெறுவோம். ஆனால் மற்றவனால் இவனையுமே வார இவனையுமே நாங்கள் விட மாட்டோம். எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.